அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இன்றைக்கி டேட் என்னென்னா, தினமலரில் உள்ள மே 28, 2026 வியாழக்கிழமை. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். 1 by 1 சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வலம். டேஷ் வயதில் நாய் குணம். 40 வயசு வந்துச்சுன்னா நாய் குணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாய் மாதிரி கோபம் குறைக்கிறது, சீச்சமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது 40 வயதில் நாய் குணம். அது எல்லாத்துக்குமே பொருந்தாது. 40 வயதில் நாய் குணம்ங்கிறது சொல்லியிருக்காங்க, அவ்வளோ. ஓகே. 1 மேலேருந்து கீழே என்ன? பதவி ஆசை என்பதை டேஷ் ஆசை என்பது. பதவி ஆசைங்கிறத அந்த சேருக்காண்டி நான் போட்டின்னு சொல்லுவாங்க. நாற்காலிக்கான ஆசை போட்டி அப்படின்னு சொல்லலாம். நாற்காலி. சரிங்க. 7 இடமிருந்து வலம் என்ன? கேஷியர். தமிழில் கேஷியர்னு, கேஷ்னா காசு, காசாளர். சரி அடித்தாங்க. இப்போ 2 மேலேருந்து கீழே என்ன? மேடு இல்லைங்க. மேடு இல்லைன்னா என்ன? மேடு இல்லைன்னா அதுக்கு எது சொல்லுன்னா பள்ளம். பள்ளம் மேடுன்னு சொல்லுவோம்ல, அதை தான் சொல்கிறேன். சரிங்க. 5 இடமிருந்து வலம் என்ன? எழுத்தாளர்கள் மற்றும் கவிஞர்களை இப்படி குறிப்பிடுவது உண்டு. எழுத்தாளர்கள் இல்லைன்னா கவிஞர்கள் ஏதாவது புதுசாக படைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்களை படைப்பாளின்னு சொல்லலாம். புதுசாக கண்டுபிடிக்கனால, புது படைப்பாக கொடுத்ததுனால படைப்பாளி அப்படின்னு சொல்லலாம். இது கரெக்டாக இல்லையாங்க என்ன செக் பண்ணி பார்ப்போம். அடித்தல் இல்லாமல் எழுதலான்னு நினைக்கிறேன். 3 மேலேருந்து கீழே என்ன? அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த அத்தியிலும் டேஷ். அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த அத்தியிலையும் கொடை பிடிப்பான். இது பழமொழிங்க. திடீர்னு ஒருத்தனுக்கு காசு இல்லாதவனுக்கு காசு வந்தோன்னா அவனுக்கு தலைகால் புரியாமல் ஆடுவான்ல, அதை தான் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க. அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த அத்தையில் கொடை பிடிப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு விடுகதை சொல்லுவாங்க. அது யாருன்னா காளான்னு சொல்லுவாங்க. காளான் மழை பெஞ்சோன்னா அவன் கொடை பிடிச்சிக்கிட்டு தானே இருக்கான், அதை தான் சொல்கிறாங்க. 4 மேலேருந்து கீழே என்ன? கொடு. அவங்களுக்கு கொடு, அவங்களுக்கு அழிங்க. இந்த லீக்கு பதில் லீ போட்டிங்கன்னா அழித்தலை எதுவும் லீயை கனெக்ட் பண்ணி போடுங்க. 4 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் நாகரிகம் கருதி தவறான சொற்களை தவிர்த்தான். அவை நாகரிகம் கருதி தப்பாக பேசுறத தடுத்தான். எந்த இடத்துல எப்படி பேசணுங்க நாகரிகம் பார்த்து தடுத்தான். சரிங்க. 6 மேலேருந்து கீழே என்ன? அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள் என்பது டேஷ் பூமி. பாண்டவ பூமி, அதாவது சேதன் மூவியில் சேதன் எடுத்த படம் பாண்டவ பூமி. பாண்டவ பூமி ஐ திங்க் எப்போ வந்தது அப்படின்னு கேட்டால் 2001 வந்ததுன்னு நினைக்கிறேன். சரிங்களா. 9 இடமிருந்து வலம் என்ன? 2000 டி இருக்குங்க, லாஸ்ட்டு டா இருக்குங்க. டேஷ் இடங்களை பூர்த்தி செய்க. டேஷ் இடங்கள் அப்படின்னா நீங்கள் தமிழில் சொன்னீங்கன்னா கோடிட்ட இடங்களை பூர்த்தி செய்க. கோடு இட்ட இடத்துல அந்த ஆன்சர் ஃபில் பண்ணுங்க. சரிங்களா. 12 இடமிருந்து வலம் என்ன? சிறுவர்கள். சிறுவன்னு சொல்லலை, சிறுமின்னு சொல்லலை. சிறுவன் சொன்னால் பாலகன் அப்படின்னு சொல்லலாம். சிறுவர்கள் அப்படின்னா பன்மையில் தான் கொடுத்துருக்காங்க. பாலகர்கள்னு சொல்லலாம். ஓகேங்களா. அப்படின்னா சிறுவன் இல்லைன்னா சிறுமி, 2 பேருமே சொல்லக்கூடிய வார்த்தைகள் பாலகர்கள். 8 மேலேருந்து கீழே என்ன? இல்லைல்ல முடியுதுங்க. மாதம் என்பதை குறிக்கும். சரிங்க. இது ஒரு கிழமையின் பெயரும் கூட. மாதமும் கிழமையும் ஒன்றாக வந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க? திங்கள் அப்படின்னு சொல்லுவோம். திங்கள் சந்திரனையும் குறிக்கும். ஓகேங்களா. பதில் என்ன? திங்கள்.
13 மேலேருந்து கீழே என்ன கேல ஆரம்பிச்சதுங்க. காற்று வெளியிடை டேஷ் நிந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் என்ற மகாகவி பாரதியார். காற்று வெளியிடை கண்ணம்மா நிந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன், நீ எனது இன்னுயிர் கண்ணம்மா, எந்த நேரமும் நின்னை போச்சுகிறேன். அல்டிமேட் லிரிக்ஸ் பாரதிக்குள்ளது, மகாகவி பாரதிக்குள்ளது. 19 இடமிருந்து வளம் என்ன நடு எழுத்து மா. தலைவர் டேஷில் தொண்டர்கள் அஞ்சலி செலுத்துவது உண்டு. தலைவர்களுடைய சமாதியில் தொண்டர்கள் போய் அஞ்சலி செலுத்துவது உண்டு. அஞ்சலி செலுத்துறாங்கன்னா எங்கே சமாதியில் தான் செய்வாங்க. ஓகே. 15 இடமிருந்து வளம் என்ன மூத்த சகோதரன். வீட்டில் மூத்த சகோதரன் என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் அண்ணன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே 3 எழுத்துனாதான் இருக்குது. ஸோ பதில் என்ன அண்ணன். சரி. 15 மேலேருந்து கீழே என்ன கடற்கரைக்கு வந்து செல்லும். பீச்சுக்கு வந்துட்டு போகிறது என்னதுங்க கடல்லேருந்து அலைதாங்க. 17 இடமிருந்து வளம் என்ன லைல முடியுதுங்க. மணமக்கள் மாற்றிக்கொள்வது. மணமக்கள் மாற்றி 2 பேர் மாற்றிக்கிறது என்னென்னா மாலையை தான் சொல்லலாம். 2வது இடத்துல லை இருக்கனால இங்கே மாலை. ஓகேங்க. 17 மேலேருந்து கீழே என்ன வாயுக்களின் அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி. ப்ரெஷரை பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கருவி அழுத்த அப்படின்னு கேட்டிருக்காங்க. அழுத்த மீதி டேஷ் அழுத்தமானி அப்படின்னா ப்ரெஷர் கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரெஷர் கேஜ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்க. 18 இடமிருந்து வளம் என்ன ஆணியன் உள்ளே தமிழ் மாதம். ஆணியன்கிற அந்த வேர்டுக்குள்ள தமிழ் மாதம் எங்கே இருக்குது ஆணி. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி நீ வந்துக்கிறனால பதில் என்ன ஆணி. சரிங்க. இன்னும் அடுத்து இந்த சைடு வந்துவோம் சால்வ் பண்ணாமல் இருக்கிற இடத்துக்கு. 14 இடமிருந்து வளம் இன்னில் முடியுதுங்க. மன்னன் ராஜராஜனின் மகன். மன்னன் ராஜராஜன் சோழ மன்னர்கள். ராஜராஜனின் மகன் ராஜேந்திரன். பதில் என்ன ராஜேந்திரன். ராஜேந்திரன் 1012வது காலத்தை கிபி 1012வது காலத்தை பொற்காலம்னு சொல்கிறாங்க. மலேசியாவில் கடாரம் வரைக்கும் போய் கங்கை வரைக்கும் ஆட்சி செஞ்சதுனால கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு கோயிலும் எழுப்புனாங்க. கங்கை நீரை கொண்டாந்து இங்கே சிவனுக்கு அபிஷேகம் பண்ணாங்க. சரிங்களா. இவரோட காலம் பொற்காலம்னு சொல்கிறாங்க. 1012 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். ஓகேங்களா. 10 மேலேருந்து கீழே என்ன ஐபிஎல் போட்டிகளில் தடாலடி வர்ணனையாளராக இவர் தடாலடி வர்ணனையாளர். முதல் வானொலி ஒளிபரப்பாளராக புகழ்பெற்றவர் ஆர்ஜே பாலாஜிங்க. பதில் என்ன ஆர்ஜே பாலாஜி. இப்போ நம்ம கருப்புன்னு சொல்லி தேட்டரில் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கலாம். அந்த படத்தோட இயக்கமும் இவருக்குள்ளது தான். சூர்யா நடித்து ஓடிட்டு இருக்கக்கூடிய படம். ஓகே. 16 இடமிருந்து வளம் என்ன மயில். ஆக்சுவலாக லாஸ்ட் டைமே நம்ம சொன்னோம் மயில் அப்படின்னா சிகி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் தினமலரில் லாஸ்ட் டைமும் இப்படி தான் வருது, இந்த இடையும் இப்படி தான் வந்திருக்கு. கலாபி அப்படின்னு எழுதுனா மயில்னு சொல்லலாம். கலாபம் அப்படின்னு எழுதுனா கலாபம் அப்படின்னா மயிலுடைய தோகை, அதுவும் ஆண்மயிலுடைய தோகை. ஆண்மயிலுடைய தோகையை சொல்லக்கூடியது தான் கலாபம். பெண்களுடைய நகையை சொல்லக்கூடியதும் கலாபம். ஓகேங்களா. கலாபம் அப்படின்னு நீங்கள் எழுதுனா கட்டாயமாக ஆண்மயிலுடைய தோகை. இதை தினமலர் எடிட்டாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வேர்டுக்கு நீங்கள் மீனிங் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. 11 மேலேருந்து கீழே என்ன டேஷ் கண்களை மறைத்ததால் அவர் தவறான வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். ஆத்தியக்காரனுக்கு புத்தி மட்டு. ஸோ ஆத்தியத்தில் என்ன பேசுதோன்னு சிலருக்கு தெரியாது கோவத்தில். ஸோ
ஸோ ஆத்திரத்தில் எந்த பேச்சும் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, கோபத்தில். சரிங்களா? இதுவே இன்றைக்கி இவ்வளோ பதிலுங்க. இது தப்பாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன், கமெண்ட்டில் கொடுங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இன்றைய ஆன்மீகம் அறிவோகமால் எதிர்காலம் சேர்க்க ஷிரடி சாய்பாபா வியாழக்கிழமை. ஓகேங்க, நன்றிங்க.